ஆரம்பத்தில் அவர்களை எப்படி அழைக்கலாம்னா சோடா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கலாம். ஏனென்றால் சோடா உடைக்கும் போது பொங்கி வரும், நுரை நுரையாய் வரும், மேலெழுந்து வரும். ஆனால் நேரம் செல்ல செல்ல அதனுடைய அளவும் குறைந்து போகும், அமைதியாகிவிடும். நிறைய கிறிஸ்தவர்கள் காலப்போக்கிலே கர்த்தர் மேல் உள்ள பற்றும் பாசமும் வைராக்கியமும் வாஞ்சமும் குறைந்து போய் சோடா கிறிஸ்தவர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் துவக்கம் மாத்திரமல்ல, முடிவும் முக்கியம். முடிவு புரிந்த மலிந்த கோலை வச்சுக்கப்படுவான் இயேசுவை போல முடிக்கவும், பவுலை போல முடிக்கவும், நல்ல போராட்டத்தை போராடவும் அழைக்கப்பட்டிருக்கும். சோடா கிறிஸ்தவர்களாய் வாழாதிருங்கள். தேவனுக்கென்று உண்மையான மெய்யான கிறிஸ்தவர்களாய் வாழும். ஆசா என்கிற அரசு கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் சமயமாக செய்தார். ஆனால் அவருடைய முடிவு காலத்தில் கர்த்தரை தேடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஆரம்ப காலத்தில் ஒரு எத்தியோப்பிய அரசனை எதிர்கொள்ள போகும்போது, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், மனுஷனை மேற்கொள்ள விடாதரும், பலன் உள்ளவன் கையிலும் பலனற்றவன் கையிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த போரில் வெற்றி பெற்றார். பிறகு மிகப்பெரிய சீர்திருத்தத்தின் தேசத்தில் செய்தார். ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் கர்த்தரை தேடாத ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, வியாதி வந்தபோது வேதம் சொல்வது பரிகாரிகளையே தேடினார், கர்த்தரை தேடல. எப்படிப்பட்டவர் அப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் காலப்போக்கிலே கர்த்தர் மேல் உள்ள பற்றும் பாசமும் வைராக்கியமும் வாஞ்சமும் குறைந்து போய் சோடா கிறிஸ்தவர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் துவக்கம் மாத்திரமல்ல, முடிவும் முக்கியம். முடிவு புரிந்த மலிந்த கோலை வச்சுக்கப்படுவான் இயேசுவை போல